அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பேச போகிறோம். வீட்டில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கட்டும், ரொம்ப நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு ஒரு காமனான ஃப்ரேம் எல்லாராலையும் பேசப்படுகிற ஒரு வார்த்தையாக இருக்குது. இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ரொம்ப காமாக இந்த கிளிப்பிங்கை மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர்ட் சத்தம் வந்து காலையில் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு முக்கிய காரணம் நம்மளை சுற்றி இருக்கிற தாவரங்கள். இதை வந்து பிளான்ட்ஸை வந்து நம்ம வளர்க்கும்போது மரங்கள், செடி கொடிகள் இதெல்லாம் வந்து பேர்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணும். இது என்ன பண்ணுன்னா நமக்கு இயற்கையாகவே நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு ஈஸியான மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் இன்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்குறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாலும் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக வந்து நம்மளால் வந்து எதை மெயின்டைன் பண்ணணுமோ அதை மட்டும் நம்ம வளர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பை வாழ முடியும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ த்ரூ அவுட்டை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஸ்டடி டேபிள், ஒர்க்கிங் டேபிள். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பிளான்ஸ் வச்சிங்க அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரே பார்த்து நம்ம ஒர்க் பண்ணும்போது இல்லை ஃபோனே பார்த்துட்ருக்கும்போது இந்த மாதிரி ஒரு க்ரீனரியை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம மைண்டு வந்து ஒரு சேஞ்ச் ஆகும், ஒரு ரெஃப்ரெஷ் ஆகும். நீங்கள் கம்ப்யூட்டர்லேயே ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் ஒரு ஃபிஷ் பாட்டும் வச்சிங்கன்னா அந்த ஃபிஷ் எங்கெங்கே மூவ் ஆகுதோ அதெல்லாம் நம்ம கண்ணை வந்து மூவ் பண்ணும்போது அது வந்து கண்ணுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸு. அண்ட் க்ரீன் வந்து இட்ஸ் குட் ஃபார் யுவர் ஐஸ். அது வந்து கண்ணுக்கு வந்து மிக மிக நல்லது. அதனால் ஒர்க்கிங் டேபிளாக இருக்கட்டும், ஸ்டடி டேபிளாக இருக்கட்டும், நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சின்ன பிளான்ட் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் குட் ஃபேக்டராக இருக்கும். ரொம்ப பிளான்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காமனான பிளான்ட்டு மணி பிளான்ட்டு. ஸோ அதுவே நம்ம ட்ரை பண்ணலாம். எங்கள் வீட்டில் இந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு பின்னாடி நிறைய ஒயர்ஸ்லாம் போகுது. ஸோ இதை மறைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு போத்தோஸ் வந்து வெல்வெட் போத்தோஸ் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ நல்லா க்ரோ ஆகுது. இந்த இடத்துல சன்லைட்டும் நல்லா வர்றதுனால ஸோ ஈஸி டு க்ரோ பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அரிக்கா பாம். இது வந்து காமனாக வந்து பெரிய பெரிய இலைகளை வந்து இருக்கும், நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதற்கு வந்து ஒரு நல்ல பிரைட் லைட்டு தேவைப்படும். அதனால் வந்து ஜன்னல் ஓரமாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இந்த பிளான்ட் வந்து கண்டிப்பாக த்ரைவ் ஆகும். இந்த பிளான்ட் வந்து சைனீஸ் மணி பிளான்ட்டுன்னு சொன்னாங்க. இட்ஸ் வெரி வெரி சீப்பு. ஒரு 30 ரூபா தான் வந்து நர்சரியில் கொடுத்து வாங்கினேன். நான் மண்ணில் தான் இருந்துச்சு, நான் அதை அப்படியே வாட்டரில் மாற்றிக்கிட்டேன். அதனால் வந்து அதோட வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரூமில் வந்து ஒரு சின்ன மணி பிளான்ட் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப நிறைய பிளான்ட்லாம் வைக்காமல் ஒரு சின்ன பிளான்ட் வச்சுருக்கேன். அதுவும் நல்லா த்ரைவ் ஆகுது. ஸோ நம்ம ரொம்ப செலவு பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ நம்மளை சுற்றி வந்து ஒரு சின்ன சின்ன பிளான்ட்டு, நல்லா வளர்க்கக்கூடிய பிளான்ட்டு, மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கிற பிளான்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர எங்கள் வீட்டில் டிவிலையும் இந்த மாதிரி வந்து சீனரிஸு, நேச்சர் சீனரிஸ்லாம் போடுறதுனால பார்க்கும்போது வந்து டிவி பார்க்காத நேரத்தில் இந்த மாதிரி இயற்கையை பார்க்கும்போது கண்ணுக்கும் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். இதுவும் நீங்கள் என்னோடய நிறைய கிளிப்பிங்ஸில் பார்த்துருப்பீங்க. மணி பிளான்ட் வந்து ஃப்ரிட்ஜுக்கு மேலே வச்சுருப்பேன். இது வந்து வெயிட்லெஸ்ஸான லெக்கா பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது க்ளே பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் வச்சுருக்கேன். அதனால் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் இது எல்லா நர்சரிலையும் பார்த்திங்கனாலும் கிடைக்கும். ஸோ இது போடுறதன் மூலமாக வெயிட்டு வந்து ரொம்ப கம்மியாக லைட் வெயிட்டாக வந்து ஃபீல் பண்ணுவோம் நம்ம வைக்கிற ஆப்ஜெக்டில். ஸோ இதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து பிளான்ஸ் வந்து நீங்கள் தண்ணியில் வளர்க்குறீங்க அப்படின்னா வாரத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் வச்சுருக்க பாட்டை வந்து க்ளீன் பண்ணி தண்ணியை கண்டிப்பாக மாற்றணும். சம்டைம்ஸ் இல்லைன்னா அதில் வந்து நிறைய வந்து கொசு முட்டை இடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு வந்து நீங்கள் வாட்டரில் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை க்ளீன் பண்ணணும். இதில் 2 பெனிஃபிட்டு. ஒன்று கொசு வராமல் இருக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து அந்த ஃப்ரெஷ் ஆக்சிஜன் வந்து சப்ளை ஆகணும் அப்படின்னா வாட்டர் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக தண்ணி மாற்றணும். அப்படி மாற்றுறது மூலமாக அதற்கு தேவையான வந்து ஆக்சிஜனாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், அது வந்து ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து அது எடுத்துக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த மாதிரி வளர்க்குறீங்கன்னா வாட்டரையும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி க்ளீன் பண்ணி நீங்கள் வந்து மணி பிளான்ட்டு எந்த வாட்டர் பிளான்ட்ஸ் வைக்கிறதுனாலும் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நல்ல த்ரைவ் ஆகும், நல்லா வளரும்.
வாட்டர் பிளான்ட்ஸில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நமக்கு அந்த இடத்த வந்து கொஞ்சம் கூலாக வச்சுருக்கோம். எப்பயுமே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து தண்ணியில் நிறைய பிளான்ட்ஸ் வளர்க்கும்போது அந்த காற்று படும்போது அது ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ அதுவும் ஒரு ரீசன். இன்னொன்று வந்து ஈஸி டு மெயின்டைன். அதனால் வந்து நம்ம அந்த அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்லாம் வளர்க்குறோம். எப்பயுமே பார்த்திங்கன்னா நான் வந்து ஏதாவது ரீட் பண்ணும்போது நம்மளை சுற்றி ஏதாவது ஒரு பிளான்ட் இருக்கும்போது அது வந்து இன்னும் வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டும். ஸோ அடிக்கடி நான் இங்கே உட்காந்து நான் ரீட் பண்ணும்போது நான் பிளான்ட்ஸை பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபேக்டராக இருக்கும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இடத்துல படிக்கிற இடத்துல ஒரு பிளான்ட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கிரேட்டஸ்ட்டு ஃபீலிங்கை கொடுக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் பிளான்ட் பிகினராக இருந்தீங்கன்னா, வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நிறைய பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்காமல் சின்ன சின்ன பிளான்ட்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக நான் இந்த வாலில் வைக்கிற பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து சிங்கோனியம் தான் வச்சுருக்கேன். அதுவும் தண்ணியில் தான் வளர்க்குறேன். அது எப்படியும் ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து அதை நான் கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணுவேன். ஸோ அதை எடுத்து க்ளீன் பண்ணுறதே எனக்கு ரொம்ப ஒரு தெரப்பியூட்டிக்காக இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. யாருமே குழந்தைங்கள்லாம் இல்லாத போது அதை வந்து ஏன்னா கண்ணாடி ஜார் அப்படிங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இதில் எனக்கு வந்து பிளான்ஸ் வந்து எப்போயுமே எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால அதில் எந்த சிரமமும் எனக்கு கிடையவே கிடையாது. ஸோ ஐ லவ் க்ளீனிங் த பிளான்ஸ். இது வந்து இட் இஸ் லைக் அ பேபி. ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி தான். நம்ம வீட்டில் வந்து ஒரு உயிரினம் வந்து வளர்கிற மாதிரி தான் வந்து அர்த்தம். அதில் ஒரு புதுசாக ஒரு இலை வரும்போது ஒரு புதிய க்ரோத் பார்க்கும்போது இட்ஸ் குட் ஃபார் த ஹவுஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம பார்க்கும்போது அதில் வர வளர்ச்சி வந்து கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ் வைபை வந்து நம்ம வீட்டில் க்ரியேட் பண்ணுவோம். அதனால தான் பிளான்ஸ் வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜனை தாண்டி நமக்கு மனதிற்கும் வந்து ரொம்ப ஒரு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து பிளான்ஸ் வளர்க்கணும். ஸோ இந்த மாதிரி வால் ஹேங்கிங் பிளான்ஸ்லாம் வந்து நான் ரொம்ப நாளாக நான் இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால வந்து எப்போயுமே மணி பிளான்ட்டு தான் வைக்கணுன்ட்டு இல்லை. இந்த மாதிரி சிங்கோனியம் பிளான்ட்டெல்லாம் வந்து நர்சரிஸில் விற்கிது. ஸோ அதையும் வாங்கி நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். எல்லா இடத்துலையும் வந்து மணி பிளான்ட்டே இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பிளான்ட் வச்சுருந்தா உங்களுக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வளர்க்குறதுக்கு. இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எல்லா ஊர்கள்லேயும் வந்து ரோடு போடுறோம் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய மரங்களெல்லாம் வந்து வெட்டினதுனால அது வந்து மழை வந்து நமக்கு வந்து பருவமழை வராமல் போயிடுச்சு. இதனால நிறைய இடத்துல தண்ணி பஞ்சம் வருது. முக்கியமாக கார்டன் சிட்டின்னு சொல்லப்படுகிற வந்து பெங்களூரு அது பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊர்கள்லேயும் பயங்கரமான தண்ணி பஞ்சம். அதை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பித்தோன்னே இந்த பிளான்ஸ் வளர்க்குறது மரம் வளர்க்குறதெல்லாம் வந்து வி ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம். அது வந்து வீட்டிலேயே அந்த ஹேபிட்டை நம்ம கல்டிவேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வந்து மாற்றத்தை வந்து நம்ம சமுதாயத்தில் கொண்டு வர முடியும். அதற்கு தான் வந்து ஒரு பெரிய முயற்சி. வர ஜூன் 5 வந்து என்விரான்மெண்டல் டே அப்படின்னு சொல்லி உலகத்தில் நம்ம கொண்டாடுறாங்க. ஸோ அதை முன்னிட்டு வந்து நம்மளால் வந்து முடிந்த அளவுக்கு மரங்களையும் வந்து நட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் வீட்லேயும் முடிந்த அளவுக்கு மரங்கள் செடிகள் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு பண்ணுற ஒரு மிகப்பெரிய இதுன்னு சொல்லலாம். ஸோ அதோட முயற்சி தான் வந்து இந்த வீடியோவே அப்படின்னு சொல்லி நான் வந்து பிளான் பண்ணேன். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து சின்ன சின்ன செடிகளையும் மரங்களையும் உங்கள் வீட்டை சுற்றி நட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து அதை பார்த்து நிறைய பேர் வந்து வளர்ப்பாங்க. நீங்கள் ஒரு கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு பர்த்டேவாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு செலிப்ரேஷனாக இருக்கட்டும், ஸோ ஒரு இன்ஸ்டெட் ஆஃப் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு பர்த்டே பார்ட்டி வைக்கிறத விட்டுட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு மரங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வரப்போகிற சமுதாயத்துக்கு எந்த ஒரு தண்ணி பஞ்சமும் இல்லாமல் அவங்க வந்து அவங்களால வாழ முடியும். அதுதான் வந்து நம்ம யங்கர் ஜென்ரேஷனுக்கு பண்ண போகிற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம சம்மர் டைம்லேயோ இல்லை வெயிலில் போகும்போது ஏதாவது ஒரு நிழலை தேடி தான் ஓடும். ஈவன் நம்ம ஒரு வெஹிக்கிளில் பார்க் பண்ணணுன்னா கூட ஏதாவது ஒரு மரம் இருக்குதா அதுக்கு கீழே பார்க் பண்ணலாமே அப்படின்னு தான் தேடுவோம். ஸோ அப்படியே நிழலை தேடுற நம்ம மரங்களெல்லாம் வெட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நல்லதே கிடையாது. ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை வீட்டிலேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய மாற்றத்தை சமுதாயத்தில் வந்து கொண்டு வரும். ஸோ நானும் இந்த மாதிரி வாட்டர் பிளான்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபர்டிலைசர் இருக்குது. NPK லிக்விட் ஃபர்டிலைசர் நீங்கள் நர்சரியில் கேட்டாவே கிடைக்கும். ரொம்ப சீப்பு தான். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து அது ஒவ்வொரு ட்ராப் அதுக்கு ஊற்றணுன்னா அதுக்கு தேவையான வந்து நியூட்ரிஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இதன் மூலமாக பிளான்ஸும் வந்து நல்லா த்ரைவ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் டிப்பு. நீங்கள் வந்து வாட்டர் பிளான்ஸ் இன்னும் நல்லா க்ரோ ஆகணும்னா தண்ணி மாற்றுறது மட்டும் இல்லாமல் அதற்கு வந்து இந்த மாதிரி லிக்விட் ஃபர்டிலைசரும் நீங்கள் வந்து போட வேண்டியது மிக மிக அவசியம்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட பால்கனியில் இருக்க பிளான்ஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி கிரானுவல்ஸ்லேயே விற்கிது நிறையா என்பிகே உரங்கள்லாம் விற்கிது. அதை வந்து நீங்கள் போட்டிங்கனாலும் பிளான்ஸ் நல்லா வளரும். முக்கியமாக மழை சீசனில் வந்து பிளான்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வெளியில் எடுத்து வச்சு மழை தண்ணி விழுகிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா பிளான்ட்டுக்கு தேவையான நைட்ரஜன் வந்து இயற்கையாகவே மழை தண்ணியில் இருக்குது. அது கண்டிப்பாக வந்து இட்ஸ் குட் ஃபார் த பிளான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நல்ல வீட்டில் பிளான்ஸ் வச்சுருந்தீங்க, இன்டோர் பிளான்ஸ் வச்சுருந்தீங்கன்னா மழை சீசனில் மழை தண்ணி விழுகிற மாதிரி நீங்கள் வெளியில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த மரங்களுக்கு தேவையான செடிகளுக்கு தேவையான நைட்ரஜன் வந்து இயற்கையாகவே நம்ம மழை தண்ணியிலேருந்து கண்டிப்பாக கிடைக்கும். எங்கள் வீட்டுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து அழகாக இந்த குட்டி குட்டி ரோசஸ்லாம் வச்சேன். இது வந்து 30 rupees தான், மாஸ் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, குரோட்டன்ஸு. இது என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. வச்சது பாருங்கள் எந்த அளவுக்கு வைப்ரண்ட்டாக ஒரு 1 monthலே வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான வெயிலுக்கு தகுந்த பூக்களை வளர்க்குறதன் மூலமாகவும் நம்ம வந்து இருக்கிற இடத்த வந்து அழகுபடுத்தலாம். ஸோ பிளான்ட்டை வந்து எப்பயுமே வந்து இலைகள் பெருசாக இருந்துச்சுன்னா அதை முடிந்த அளவுக்கு தூசி படாமல் நம்ம தொடச்சி வச்சோம் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு வந்து நடக்கணும் அப்படின்னா நம்மளோட இலைகள் வந்து சுத்தமாக இருக்கணும். ஸோ அதற்கு ரொம்ப தண்ணி செலவு பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு சாஃப்ட் கிளாத்தை வச்சு எப்பயுமே தொடச்சி சுத்தமாக வச்சுருந்தோம் அப்படின்னா அதோட வளர்ச்சி வந்து கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து உங்கள் வீட்டிலையாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய சுற்றி இருக்கிற கம்யூனிட்டியாக இருக்கட்டும், உங்கள் எல்லாரையும் வந்து மரம் வளர்க்க வந்து ஊக்குவீங்க. ஸோ அதை முக்கியமாக வீட்டிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து ஒரு ஹோம் மேக்கராக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், வெளியில் போகவே ஒரு வாய்ப்பே இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிளான்ஸு இதெல்லாம் வளர்க்கும் போது உங்கள் மனதிற்கு வந்து எப்பயுமே நல்லாயிருக்கும். வீட்டு வேலைகளை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 2-3 பிளான்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு மன நிறைவையும் மன அமைதியும் கொடுக்கும். Thank you so much for watching this video till the end. Happy homemaking and happy decluttering from Decluttering Diva. Thank you.